டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 செப்டம்பர் 14ல் நடந்த எக்ஸாமோடைய ஜென்ரல் தமிழ் ஆன்சர் கீ பார்ப்போம். கொஷின் பேப்பர் செட் பார்த்தீங்கன்னா டெல்டா. ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அது காமா செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்த்தோம். இது டெல்டா. வாங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஆன்சர்ஸ் மட்டும் ஸ்பீடாக பார்க்கலாம். மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தினேன். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. வேறு சொல் கண்டறிக. நைந்தான். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நஞ்சு. படி என்னும் வேறு சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. விடை ஆப்ஷன் டி படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது பை இளமை, மே அன்பு, வை புல், தூ உன். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. அடுத்தது ஒரு பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது தமிழ் தூதர், தனிநாயகம் அடிகள், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர், அப்பாதுரையார், சொல்லின் செல்வர், சேதுப்பிள்ளை ராப்பி. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மயிலைநாதர். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கற்றாழை. அடுத்தது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், அதாவது அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ராமாபாய், சமூக தன்னார்வலர், மலாலா, பெண் கல்வி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? விடை முத்துராமலிங்கர். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனந்தரங்கன். நாட்குறிப்பு உ.வே. சாமிநாதர். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? விடை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஆப்ஷன் பி. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. விடை ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வன்மையுள் எல்லாம் தலை. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. விடை ஆப்ஷன் டி அபுல் காசிம். இரண்டு அடிகள் கொண்ட டேஷ் யால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும். விடை ஆப்ஷன் பி எதுகை. அடுத்தது ஒரு பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். விடை ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லுக்குருதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொய்ப்பு எதுகை. வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிய. வெண்மை. விடை பார்த்தீங்கன்னா வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மழை வேறு. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க.
ஸோ இதே மாதிரி இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். விடை ஆப்ஷன் பி, பேராளர். எழுத்து வகை அறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயிர்த்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பர்திமார் கலைஞர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார்? விடை தேவநேய பாவனர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார்? விடை ரா.பி. சேதுப்பிள்ளை. கூற்று 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தவறுன்னு பார்க்கணும். விடை ஆப்ஷன் ஏ தான் சரி. அதாவது கூற்று 1, 2 சரி, 3வது தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகின்றது? விடை ஆப்ஷன் ஏ, மூவகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? விடை பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? விடை மயிலாட்டம். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. விடை ஆப்ஷன் டி, பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நல்லாதனார். இதுவும் நம்ம ரிவிஷன்ல இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். சிரிங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? விடை ஆப்ஷன் பி, குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? விடை ஆப்ஷன் பி, ராமன். இந்த கொஸ்டினும் நம்ம ரிவிஷன்ல பார்த்துருக்கோம். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது? சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? குதம்பை சித்தர். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. விடை ஆப்ஷன் பி, பிறவினை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கனைக்கொடிது, யாழ்கோடு, செவ்விது, ஆங்கு அன்ன வினைப்படு, பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தவ பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரினைசன்ஸ். விடை ஆப்ஷன் ஏ, மீட்டுருவாக்கம். பிழையான இணையை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை ஆப்ஷன் டி, கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன. தவறான இணையை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முரணி உடன்பட்டு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி, குமரிலப்பட்டர். இந்த கொஸ்டின் நம்ம ரிவிஷன்ல லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். நாயக்கர் கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? திருச்சி திருவரங்க கோயில். தேவ துதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? இந்த கொஸ்டினும் நம்ம லாஸ்ட் ரிவிஷன்ல பார்த்தோம், லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். தேவராட்டம், அதாவது உரிமையோட இன்னொரு பெயர் தான் தேவ துதும்பி. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும்
காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலேயே தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். விடை ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார்? விடை ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது? உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. ஆப்ஷன் சி. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறைய கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். விடை ஆப்ஷன் பி மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்க. விடை சோழன் நல்லூருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன? தலைப்பாகை. ஆப்ஷன் டி. தெம்மாங்கு பிரித்தெழுதுக. விடை ஆப்ஷன் டி தேன் பிளஸ் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார். விடை பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் ஏ. தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார்? விடை திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? நக்கீரர். அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? விடை ஆப்ஷன் டி தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். விடை ஆப்ஷன் சி தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. விடை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறைன்னு கொடுத்திருக்காங்க. விடை அறைந்தவர். ஆப்ஷன் சி. இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. விடை ஆப்ஷன் பி அகலாது போகாது. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. விடை பார்த்தீங்கன்னா பிளஸ் சில பிளஸ் ஓதி. விடை ஆப்ஷன் டி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் புதிய விழா. விடை பார்த்தீங்கன்னா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா. விடை ஆப்ஷன் டி. வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார்? விடை ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர், ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ கரெக்டு. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் திருவிக எழுதாத நூல் எது? மனுமுறை கண்டவாசகம். ஆப்ஷன் சி. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார்? லில்லியன் வாட்சன். ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் குரூப் 4 அப்போ நம்ம ரிவிஷனில் பார்த்துருக்கோம். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. ஆப்ஷன் பி. தமிழ் நாடக கலையின் பெர்னான்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்கி. யாழின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். பேருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. தற்குறிப்பேற்றணி. ஆப்ஷன் சி. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். ஸோ ஏற்கனவே ஒரு ஜென்ரல் தமிழ் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் செட் பார்த்தீங்கன்னா காமா செட் கொஸ்டின் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டெல்டா செட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட என்ன செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னு கொஸ்டினை மேட்ச் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.